Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் கொல்ஹாபுரி. உங்களுக்கு நல்ல ஸ்பைசியான பன்னீர் கிரேவி சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெஸ்டாரன்ட்லலாம் இந்த கிரேவி நிறைய முறை வாங்கி சாப்பிட்டுருப்போம். பட் ஆனா இந்த கிரேவி வீட்ல பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், கசகசா 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 2, மிளகு 4-5 போல, பட்டை சின்ன சைஸ், லவங்கம் 2. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லேசா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணால் கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஆறணும். அடுத்து பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீரை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸை லேசாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிரேவியை நல்லா குக் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் காய்ந்த வெந்தயக்கீரை 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவி ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. பன்னீர் ஹார்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. நம்ம ஸ்பைசியான பன்னீர் கொல்ஹாபுரி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் 3லேருந்து 4 பேர் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த ரெசிபி சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.